நிசான் கார் வாங்குவதற்காக தனது அதை விற்றார் ஒரு அமெரிக்கர். அப்ப ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கணும்னா அன்னோனத்தையும் விட்டுருப்பார் போல அந்த அமெரிக்கர். கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும். சிகிச்சைக்கு முன் வணக்கம், வெல்கம் டு தெனாலி தர்பார் வித் மீ ராண்டி. இந்த ஒரு நியூஸ் அது பரவாயில்லையா? இன்னும் சில பயங்கரமான நியூஸ்ல வேற பாத்துட்டு வந்தேன். மனைவி கறிக்குழம்பை சுவையாக சமைக்காததால் தொழிலாளி தூக்கு போட்டு சாவு. இன்று கறிக்குழம்பு வைக்காததால் போலீஸ்காரர் தூக்கு போட்டு தற்கொலை. 500 ரூபாய் பெட் கட்டி ஆசிரியை கட்டிப்பிடித்த மாணவன் கைது. செல்போன் காதலால் வந்த விபரீதம், காதலியை நேரில் பார்த்த வாலிபர் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை. அப்படி இருந்திருக்காங்க. கார் மீது மோதியதால் ஆட்டுக்குட்டியை கைது செய்த போலீஸ்காரர். அதையமா அவருக்கு மட்டன் பிரியாணி தேவைப்பட்டிருக்கும் நினைக்கிறேன். அதனால சும்மா போயிட்டு ஆட்டுக்குட்டியை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள வேற வச்சாங்க. நம்ம ஊர்லயா ஆட்டுக்குட்டி வந்து கார் மேல மோதி வச்சிருச்சு, அப்படி டேமேஜ் பண்ணி வச்சிரு ஆட அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவர் வீட்டுல தான் விசேஷம், ஆடு தேவை. இன்னைக்கு நம்ம தெனாலி தர்பார்ல பார்க்க போற கெஸ்ட் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலுண்டு வினை இல்லை, இந்த இயக்குனர் படம் எடுத்தால் ப்ரொடியூசருக்கு கவலையே இல்லை அப்படின்ற மாதிரி தமிழ் சினிமால 2 படம் தொடர்ச்சியா ஹிட் கொடுத்திருக்கிறாரு. எங்கேயும் எப்போதும், அப்புறம் இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கிற ஈவன் வேற மாதிரி படத்தோட இயக்குனர் எம் சரவணன் இன்னைக்கு நம்ம தெனாலி தர்பார்ல. லெட்ஸ் வெல்கம் சரவணன். வாய்ப்பு தேடுற ஹீரோ மாதிரியே இருக்கிறீங்க. 2 படம் டைரக்ஷன் பண்ண ஒரு ஆள் மாதிரியே தெரியல. எப்படி இந்த ரகசியம் தெரியல? 2 படம் டைரக்ட் பண்றதுக்கு எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியல. 2 படம் அதுக்கு முன்னாடி ஒரு 4 ஹீரோட கதை சொல்லிருப்பீங்க. அப்ப கொஞ்சம் சோகமான சம்பவங்கள் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த 2 படத்தையும் அப்பா இவங்களை எல்லாம் கட்டி மேய்க்கிறதுக்குள்ள நமக்கு போதும் போதும் ஆகுதே அப்படின்ற ஒரு அல்புலாம் வந்திருக்கும். முகத்தை தாடி அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிறீங்களே, அப்படி கேக்குறேன். அப்படிலாம் இல்ல, வரும்போதே தெரியும்ல எவ்வளவு டஃப் அப்படின்னு. அதனால அதெல்லாம் ஸ்போர்ட்டிவ் எடுத்து ஸ்போர்ட்டிவ் எடுத்து எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும் கொஸ்டின் பேப்பர் டஃபா தான். நம்ம எப்படி படிச்சிருக்கோம் தெரிஞ்சு. உங்க குருநாதர் ரொம்ப டஃப்பான ஆளா எப்படி? அவரு டஃப்பான ஆளானா எதுல கேக்குறீங்க? அதாவது வேலை வாங்குறதுல திட்டுறதுல அந்த மாதிரி எல்லாம் கேக்குறேன். ஏன்னா அவரு ரொம்ப சாஃப்டான ஆள் தான். அவரும் வந்து நிறைய இடத்துல பாத்துருக்கோம். இல்ல கரெக்டா ஒர்க் பண்ணிட்டா பிரச்சனை. திட்டு வாங்கிக்கிறீங்களா அவர்கிட்ட? அது எப்படி இல்லாம நீங்க வந்து ஏஆர் முருகதாஸ் கிட்ட தீனா, ரமணா, கஜினி இந்த 3 படங்களும் ஒர்க் பண்ணிருக்கீங்க. அவரோட முதல் படத்துல இருந்தே நீங்களும் இருந்திருக்கீங்க. அவர்கிட்ட இருந்து ஒரு விஷயம், அப்பா குருநாதர்கிட்ட இருந்து இதை கத்துக்கணும், இதை கத்துக்க கூடாது 2 விஷயம், ஒரு நல்ல விஷயம், ஒரு கெட்ட விஷயம் என்ன? கத்துக்க கூடாதுன்னு எதுவும் இல்ல. கத்துக்கிட்ட நல்ல விஷயம் வந்து ஹார்ட் ஒர்க் தான். அவர் வந்து காலையில 7 o'clock அசம்பிள் ஆகும், ஆனா நைட் எப்ப போவோம்லாம் தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க். எப்பயுமே சினிமா பத்தி பேசுவாரு. சினிமாவை தவிர அவுட் ஆஃப் டாபிக்கே இருக்காது. அந்த விஷயம் தான். அதான் அவ்வளவு சின்சியரா இருந்தாலும் டக்குன்னு படத்தை கொடுத்துட்டாரு. ஒன் வே டிராபிக் மாதிரி சின்சியரா திரும்பி நேமா வந்து எஸ் சார் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கஜினில இருந்து ரவணால இதுல இருந்தே சொல்லிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நோ சாரும் சொல்லுவோம். நோ சாரும் சொல்லுவீங்க. இந்த காட்சி வேணாம் சார், அதெல்லாம் சரியாவாது சார் அப்படின்லாம் சொல்லுவீங்களா? உங்க சொல்லுவோம். அது அவர் கூட சொல்லிருக்காரு. ஓகே ஓகே. நீங்க நாமக்கல்ல இருந்து ஒரு பையன். நாமக்கல்ல பொதுவா வந்து கோழி ரொம்ப ஃபேமஸ், லாரி ரொம்ப ஃபேமஸ். ஒரு கம்ப்ளீட்டா வந்து ஒரு டவுன். இல்ல நான் வந்து நாமக்கல்னா நாமக்கல் கிடையாது, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். நாமக்கல்ல இருந்து ஒரு 24 கிலோமீட்டர் வரப்பூர். அது ஒரு வில்லேஜ். அப்ப கம்ப்ளீட்டா ஒரு வில்லேஜ் அட்மாஸ்பியர்ல வளர்ந்த ஒரு ஆள் நீங்க. இந்த சென்னை அப்படின்லாம் வர்றோம்னா எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களை பயமுறுத்துச்சு? என்னென்னலாம் உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு சென்னையில? இல்ல எனக்கு வந்து சினிமாங்கிறது மிகப்பெரிய விஷயம். நமக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியாது. சோ நம்ம இப்ப இங்க இருந்து போய் அங்க எனக்கு யாரையும் நல்லா தானே படிச்சிருக்கீங்க காலேஜ்ல, பார்த்தா படிக்கிற மூஞ்சி மாதிரியே இருக்கு. தப்பா கெஸ் பண்ணிருக்கீங்க. எப்பயாவது கரெக்டா கெஸ் பண்றீங்களான்னு பாக்குறேன். ஏன்னா பொதுவா சினிமாவுக்கு நிறைய பேர் வந்துக்கிறேன், ஊர்ல சரியா படிப்பு வரல அதனால சினிமாவுக்கு சேர்ந்துடலாம் டே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஊர்ல சரியா படிப்பு வரலாம், நீ சினிமாவுக்கு வந்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தப்பான நியூஸ கேட்டிருக்கீங்க. நல்லா படிக்கணும், அறிவு இருந்தாதான் சினிமாவுக்கு வர முடியும். கொஞ்சம் ஏன்னா ஆக்சுவலி எனக்கு இப்பதான் தெரியுது இந்த ஷோ வந்து கொஞ்சம் கலாய்க்கிற ஷோன்னு. கொஞ்சம் நானும் ப்ரிப்பேர் ஆயிக்கிறேன். கொஞ்சம் டேலண்ட் இருந்தா மட்டும்தான். முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்கு ஒரு டேலண்ட் வேணும். அப்படிங்களா? ஆமா. டெஸ்ட் அதுக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நிறைய இருக்கு. சோ அதெல்லாம் டைரக்டர் வீட்டு வாசல்ல போய் நிக்கணும், ஒரு காய்கறி எல்லாம் வாங்கி தரணும். அது இல்லாம என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வேற. ரொம்ப பழசா இருக்கீங்க. ரொம்ப இது பழசா. இது அப்டேட் என்னது? அப்போ புது ட்ரெண்ட் என்ன? கிரியேஷன்.
அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்கு முதல்ல கிரியேஷன் வேணும். பால் வாங்கி கொடுக்கறது, பேப்பர் போடுறது, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. கிரியேஷன் நீங்க வந்து இங்கிலீஷ் படம் பாக்கணும். யார் சொன்னது? உங்களுக்கு யார் அப்படி சொன்னது? இல்லைங்க, ஸ்கீம் சொல்றதுக்கு சார் இந்த மாதிரி படம் ஒன்று பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்றதுக்கு வேற எதுக்கும் இல்லைங்க. தப்பா டியூன் ஆயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எதுக்கு வந்து தமிழ்ல விட்டு நீங்க உங்களோட முதல் படம் வந்து தெலுங்குல கணேஷ் அப்படின்ற ஒரு படம் பண்ணீங்க. ராமன் தமிழ்ல வந்து நான் அப்ப வந்து ட்ரை பண்ணேன். நிறைய பேர்ட்ட ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணுவேன். ஒரு எல்லாரும் நல்லா இருக்குன்னு இப்ப நீங்க கிளாஸ் பண்ண மாதிரி கிளாஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு 6 மாசம் ஃபாலோ பண்ணுவோம். அப்புறம் படம் நடக்காதுன்னு தெரியும். ஆமா, அப்படியே போவோம். அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து தெலுங்குல ஏன் நீங்க ட்ரை பண்ண கூடாதுன்னாரு. எனக்கு தெலுங்கு தெரியாதுன்னு, சும்மா சொல்லுங்க அப்படின்னாரு. ஓகே, போனா ஒரு ப்ரொடியூசர் சரவிந்தி ரவிகிஷோர் போன அன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. கதை சொன்னேன். நான் கதை சொல்றதுக்கு முன்னாடி சொன்னேன், சார் நான் 2 ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன், சென்னையில இருந்து வந்திருக்கேன், அதனால நீங்க வந்து ஒன்னு பிடிக்கலனா கூட இன்னொரு ஸ்கிரிப்ட் கேட்டுருங்க சார் அப்படின்னா. ஓகே சொல்லுங்க அப்படின்னாரு. உங்களுக்கு எது கான்ஃபிடன்ட் இருக்குன்னாரு. எனக்கு கான்ஃபிடன்ட் இருக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னேன். அப்புறம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது, உடனே அது கேட்டாங்க. அது மூவ் ஆச்சு. அது வந்து என்னன்னா, அதுல வந்து நான் ஒரு 70 சீன் அந்த கதைக்குள்ள அவ்வளவுதான் சொல்லணும் அதிகபட்சமா. அதை இன்னும் 60 சீன்ல கொண்டாந்து சொல்லியிருந்தா கூட அது கரெக்டான கதை தான். பட் அது என்ன சொல்லலாம், அந்த டைம்ல அது வந்து ஒரு 100 சீன் ஷூட் பண்ண வேண்டியதா போச்சு. ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் அதை ட்ரிம் பண்ண முடியல, குறைக்க முடியல சில காரணங்களால். அதனால அந்த படம் அட்டர் ஃபிளாப் ஆயிடுச்சு. சோ அதனால மறுபடியும் பேக் டு சென்னை வந்தா. அப்புறம் டைரக்டர், அப்ப நீங்க வந்து தெலுங்கு படம் ஏற்கனவே ஒரு படம் பண்ண டைரக்டர்னு நீங்க சொல்லவும் முடியாது. அது பெருசா எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டா யூஸ் பண்ண முடியாது. படம் ஃபெயிலியர் ஆனதுனால இல்ல, அதுல நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தது. அந்த நல்ல விஷயங்கள் தான் எனக்கு இந்த படம் கிடைக்க வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அதுல வந்து டைரக்டரா வந்து நல்லாதான் இருக்கு அப்படின்னு. எங்க டைரக்டருக்கு ஆக்சுவலி நான் வந்து அந்த படம் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி இங்க பிரிவியூ போடுறேன். நான் ஹைதராபாத்ல இருந்தேன். அப்ப என்னோட ஒரு கோடாக்டர் அனுப்பிச்சு இங்க பிரிவியூ போடும். பிரிவியூ போடும்போது என் டைரக்டர் அவருக்கு தான் சொல்லியிருந்தேன். இங்க என்னோட கூட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் சொல்லியிருந்தேன். அப்ப வந்து நான் டைரக்டர் சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னேன். எப்படி படம் வந்திருக்குன்னு கேட்டாரு. சார் படம் சீனா பார்க்கும்போது நல்லா இருக்கு, ஓவராலா லென்த் ஜாஸ்தியா இருக்கு, பட் அந்த லென்த் என்னால இங்க குறைக்க முடியல, லென்த் எனக்கு மைனஸா இருக்கு சார். பட் அதுல சீன்ல இருக்க இன்ட்ரெஸ்ட் மேபி இந்த படம் வந்து எஸ்கேப் ஆயிரும் நினைக்கிறேன் சார் அப்படின்னு. அவர் படம் பார்த்துட்டு இமீடியட்டா நைட் எனக்கு அடிச்சாரு. சேம் அதான் சொன்னாரு. ஆமா சார், ஆனா சீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, பட் லென்த் தான் ப்ராப்ளமா இருக்கு. பட் ஆனா வந்து ஒரு ஆவரேஜ் பிலிமா இருக்கும். சோ நீங்க ஒன்னும் பயப்பட வேணாங்க. ஆனா அது பிரியாணியா நல்லா உள்ள இருக்க பீஸ் மட்டும் நல்லா இருக்கு அப்படின்னு. சோ வந்து அந்த படம் அப்படின்ட்டீங்க. இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா வந்து அருமையான விஷயம் தான். அது வந்து நீங்க ஒத்துக்கிட்டு இருக்க. நிறைய பேர் வந்து இல்ல அதை பத்தி எப்பயுமே நம்ம வந்து நம்மளோட மைனஸ் என்னன்னு நம்ம ஒத்துக்கிட்டோம்னா அதை திருத்த ஒரு வாய்ப்பா இருக்கும். அந்த படத்தை இப்போ வேற லைட்டா பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து தமிழ்ல பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? நான் அதை யோசிக்கல, நீங்க சொல்லிருக்கீங்க, அதனால யோசிச்சு பாப்போமே. அந்த படத்தை நானும் பாத்துருக்கேன், அதனால. ஓகே, இப்போ உங்களோட வெரி ரீசென்ட் படம் வந்து இவன் வேற மாதிரி அப்படின்னு சொல்லப்படும். முதல் படத்துல இருந்து உங்க ட்ரெய்லரை பாக்குறப்பே தெரிஞ்சிச்சு அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன டைப்பான ஒரு படம் இவன் வேற மாதிரி? ஆக்ஷன், லவ், த்ரில்லர். இவன் வேற மாதிரி வழக்கமான டைரக்டர் மாதிரியே பேசுறாரு. இது ஒரு ஆக்ஷன் லவ் த்ரில்லர் அப்படின்னு சொல்றாரு. 6 அடி வயசுல இருக்க விக்ரம் பிரபு ஹீரோவா வச்சுட்டு இவன் வேற மாதிரி அப்படின்னா என்ன, இவர் எதுல வேற மாதிரி? உங்களை மாதிரி இல்ல, என்ன மாதிரியும் இல்ல. அதனால இல்ல, விக்ரம் பிரபு அவர் வேற மாதிரி தான் இருப்பாரு. உங்களை மாதிரி என்ன மாதிரி எப்படி இருப்பாரு? அப்புறம் எப்படி சொல்றது? அவர் என்ன கேரக்டர்? கதையை லைட்டா சொன்னாலே உடனே கதையை கேட்டு கதை சொல்ற குரூப் ஆச்சு. சொல்லுங்க. அத வந்து அந்த கதையை வந்து நிறைய இடங்கள்ல நான் கதையை சொல்லியிருக்கேன். போஸ்டர்ல, ட்ரெய்லர்ல, இன்டர்வியூஸ்ல, அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க சொல்லியிருக்கோம். இதெல்லாம் கோத்து கண்டிப்பா உங்களால அந்த கதையை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சொல்ல போனா அதேதான் சொல்ல போனா சரி, ஓகே. இன்னைக்கு இவன் வேற மாதிரி ஸ்பெஷல். அந்த படத்தோட இயக்குனர் டைரக்டர் சரவணன் மற்றும் அந்த படத்தோட இசையமைப்பாளர் சத்யா இப்போ நம்மளோட இருக்கிறாரு. வெல்கம் பேக் சத்யா. வெல்கம் பேக் சத்யா. இந்த சீசன்ல வந்து 2வது முறையாக வந்த முதல் பெஸ்ட் அவர் சத்யா அப்படின்றதா வந்து அவங்களுக்கு ஒரு தனி பெருமை. சத்யாவிற்கு ஒரு கரகோஷம் ஒன்றை எழுப்புங்கள். சரவணன், இப்ப பாத்தீங்கன்னா சத்யா தான் உங்களுடைய 2வது படத்துக்கு இசையமைப்பாளர். உங்களுக்குள்ள அப்படி என்ன ஒரு லவ்? பொதுவா சாங் ஹிட் பண்ணாரு, ஜாயின் பண்ணிட்டாலதான். இல்ல வேற என்ன புதுசு இல்ல, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் சொல்ற சில பேர் வந்து வேற புதுசா ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்ற. இல்ல, அவர் கூட ஒர்க் பண்றது கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கும், ஈஸியா இருக்கும். கொஞ்சம் பந்தா பண்ண மாட்டாரு, அது மாதிரி ரொம்ப கேஷுவலா பேசினாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு.
கேஷுவலா இருப்பாரு. அவரே பாட்டும் வேற பாடிடுறாரு. உங்கள மாதிரி குதர்க்கமா பேச மாட்டாரு. வேலையை மட்டும் பார்ப்பாரு. அது ஒரு காரணம். இந்த படத்துக்காக என்ன மெனக்கிட்டீங்க? இல்ல ஆக்சுவலா சரவணன் சாரோட ஒர்க் பண்றது வந்து மூவிக்கு என்ன வேணுமோ அதுதான் கேட்பாரு. சோ ரொம்ப ஓவரா மியூசிக்கலா ரொம்ப இல்லாம இந்த ஸ்டோரிக்கு என்ன வேணும் அந்த கரெக்டான கிராஃபோட தான் அவர் கேட்பார். சோ அது மட்டுமே ட்ரை பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே. இப்போ இதுல உங்களோட ஃபேவரட் இல்ல அவரோட ஃபேவரட் சொல்லுங்க. சத்யா இந்த பாட்டு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்க போடுறப்ப டியூன் பண்றப்ப ஏதாவது சாங்ஸ் இருந்துச்சா? எனக்கு ஆக்சுவலா பிடிச்ச பாட்டு அப்படின்னு சொன்னா தனிமயிலின்ற பாட்டு வந்து, ஏன்னா அந்த ஸ்டோரியோட வரும்போது கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும், ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு. உங்களோட இதுல ஃபேவரட் என்ன? எனக்கு வந்து இதுல 6 சாங் இருக்கு. 6 சாங்குமே எனக்கு பிடிக்கும். 6 சாங் எனக்கு பிடிக்காத சாங் இருந்ததுன்னா அதை நான் படத்துலயே வச்சிருக்க மாட்டேன். கண்டிப்பா. எனக்கு 6 சாங் சூப்பர். இது நீங்க எப்படி இப்போ டியூன் பண்றதுக்கு நீங்க அந்தமான் நிக்கோபார் தீவுகள், மொரிஷியஸ் இந்த மாதிரி எல்லாம் நீங்க பயணம் செய்றீங்க? அதெல்லாம் போய் இதுல கேலண்டர்ல பாத்துட்டு விக்ரம் பிரபு எப்படி இதுல வந்து ஏற்கனவே வந்து ஆர்யா வச்சு இதுல வச்சுதானே நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த படத்தை? இல்ல ஸ்டார்ட்லாம் பண்ணல. ஆர்யாவுக்கு கதை ஆர்யா அப்ப இருந்தது. ஆர்யாவுக்கு ஸ்கிரிப்ட் சொன்னா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகலன்ட்டு அதுக்கப்புறம் விக்ரம் பிரபு. ஓகே. ஒரு ரொம்ப ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பால் வித் சில்வர் ஸ்பூன் ஒரு கேரக்டர். அவர் வந்து அவங்க அப்பா தாத்தா எல்லாருமே வந்து ஒன் ஆஃப் தி லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த ஃபேமிலில இருந்து வந்து ஒருத்தர் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வேலை வாங்குறதுல அவருக்கு ஓகே சொல்ற, எல்லாத்துக்கும் ஓகே சார் சொல்ற ஒரு ஆக்டரா கொஞ்சம் அவ்வளவா வளர்ச்சி நம்ம என்ன சொன்னாலும் பண்ணுவாரு. என்ன சொன்னாலும். ஓகே ஓகே. இந்த படத்தோட ஹீரோயின் பத்தி சொல்றப்போ அவங்கள எங்க நீங்க பாத்து கூட்டு வந்தீங்க? நீங்க அவங்க வந்து டெல்லி மாடல் கோஆர்டினேட்டர் மூலமா சொல்லிட்டு அனுப்பிச்சாங்க. அப்புறம் நேர்ல வர வச்சு ஆடிஷன் பண்ணோம். நிறைய பேர் ஆடிஷன் பண்ணோம். அந்த பொண்ணுக்கு முன்னாடியும் நிறைய பேர் ஆடிஷன் பண்ணோம். அதுக்கப்புறமா நிறைய பேர் ஆடிஷன் பண்ணோம். அப்ப டார்கெட் ஒரு டைம் வந்துருச்சு, இப்ப ஃபைனல் பண்ணி ஆகணும்னு. அப்போ சரி ஆடிஷன் பண்ணதுல யாரு பெஸ்டா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். சரி சுரபி இந்த பொண்ணை நம்ம கொஞ்சம் சவுத் இந்தியன் லுக் மாத்தி மாத்திக்க முடியும்னு தோணுச்சு. சோ அவங்களை கொஞ்சம் சவுத் இந்தியன் லுக் மாத்தி ஷூட்டிங்க்கு முன்னாடியே அவங்களுக்கு ஒரு டெய்லி ஒரு சீன் கொடுத்து பிராக்டிஸ் பண்ணி. தமிழ் தெரியாத ஹீரோயினோட ரொம்ப கஷ்டமா ஜெனரலாவே கேட்கிறேன். ரொம்ப கஷ்டமா அவங்கள்ட்ட நீங்க அந்த சீனோட அந்த இன்டென்ஸ் புரிய வச்சு அவங்களுக்கு அதை வெளிக்கொண்டு வர்றது எவ்வளவு கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஓகே, அது முன்னாடியே நாங்க தெரிஞ்சவங்க 1008 கேள்வி கேட்கறத விட தெரியாதவங்கனா நம்ம சொல்றது கேட்டு நடிச்சிட்டு போயிடுவாங்க. தமிழ் தெரியாத ஹீரோயினை பத்தி பேசுறீங்க. தமிழ் தெரியாத ஹீரோவே இருக்காங்க. யாரு சொல்லணுமா? சரி, உங்க படத்துல வம்சி ஏற்கனவே தடையற தாக்குன்ற ஒரு படத்துல ரொம்ப இன்டென்ஸான ஒரு வில்லன். அவர் பார்த்தா ஆள் பார்த்தா ஹீரோ மாதிரியே இருக்கிறாரு. ஆனா அவர் வந்து வில்லன் கேரக்டரை யூஸ் பண்ணிருக்கு. இந்த படத்துலயும் அவர் தான் வில்லனா? என்ன மாதிரியான வில்லன்? இந்த படத்துலயும் அவர் வில்லன் தான். ஆக்சுவலி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாரு இந்த படத்துல. என்ன சொல்லலாம், ரொம்ப கோஆபரேட் பண்ணாரு. ஏன்னா வந்து இந்த மாதிரி பண்றதுக்கு கொஞ்சம் ஆர்டிஸ்டோட கோஆபரேஷன் இல்லைன்னா அவ்வளவு பர்ஃபெக்டா அந்த அவரோட கேரக்டரைசேஷன் நீங்க அந்த படம் பாத்தீங்கன்னா அது ஃபீல் ஆகும். ஏன்னா வந்து அவருக்கு இவ்வளவு அழுத்தமா சொல்றேன், அவரு கோஆபரேட் பண்ணாரு. அவரும் ஒரு முக்கியமான கேரக்டர், ஹீரோக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர். மொத்தமாவே இந்த கதை பாத்தீங்கன்னா ஒரு 5 கேரக்டருக்குள்ளதான் நடக்கிறது. சத்யா, இப்போ சொல்லுங்க, உங்களோட அடுத்தடுத்த என்னென்ன படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப ஒரு சக்சஸ்ஃபுல்லா கமர்ஷியலான ஹிட் ஆகக்கூடிய ஒரு படங்கள்ல ஒரு மியூசிக் டைரக்டர் கண்டிப்பா இருக்கணும். அதுல 2-3 படத்துல இந்த வருஷமே உங்களுக்கு தீயா வேலை செய்யணும் குமார்ன்ற ஒரு படம் இருந்துச்சு. போன வருஷம் எங்கேயும் இப்போ ஈவன் வேற மாதிரி. இப்போ அடுத்த என்னென்ன படம் உங்களோட இமீடியட் ரிலீஸ்? இல்ல, நெக்ஸ்ட் நெடுஞ்சாலை தான் ரிலீஸ் ஆக போகுது. நான் நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட் ஏதோ நான் யாரும் கேட்கல, நானும் இன்னும் டிசைட் பண்ணல, நெக்ஸ்ட் கமிட் பண்ணல. ஏதோ கண்டிப்பா இன்னும் ஒரு மிகச்சிறந்த உயரத்துக்கு போகணும் நீங்க சத்யா அப்படின்னு சொல்றது. இப்போ நீங்க வந்துட்டீங்க, உங்களை வந்து பாடாம விடுறது எல்லா படத்துலயும் நீங்க வந்து ஒரு பாட்டு பாடிடுறீங்க. வந்து பாடகர்கள் கொடுக்க வேண்டிய பேமெண்ட்டையும் நீங்களே கட் பண்ணிட்டு அது உங்க சைட்ல போட்டுக்கிறீங்க. பாடுறது உங்களுக்கு பிடிக்கலன்னு இல்லைங்க, சூப்பர், ரொம்ப அருமையா பாடுறீங்க, ரொம்ப பிரில்லியண்டா பாடுறீங்க. அதெல்லாம் சும்மா ஜாலியா சொன்னேங்க. இதுல போய் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இந்த படத்துல இருந்து அது கூட சொல்லணும். எப்படி இந்த படத்துலயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜாலியான ஒரு சாங் லவ்ல லவ்ல அப்படின்றது, அந்த பாட்டை இப்போ எங்களுக்காக பாடுங்க. லவ்வுல 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 விழுந்துட்ட, என் கவலை 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 மறந்துட்ட, அவள 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 நினைச்சிட்ட, இப்ப பகல 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 இரவ தொலைச்சிட்ட, வெண்ணையில செஞ்ச சில சென்னையில பார்த்த, அன்னையில இருந்து நான் என்னென்னவோ ஆன,
ஆனேனே ஆனேனே ஏதேதோ ஆனேனே போனேனே போனேனே எங்கேயோ போனேனே. சரவணன், கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு. இப்ப வீட்டுல எல்லாம் எப்படி சொல்றாங்க, இந்த ஹீரோயினோட எல்லாம் கிசு வந்துச்சு அம்புட்டு வரலையே. இல்ல வந்து அடுத்த படத்துல வந்துருச்சுன்னா என்ன பண்றது? வந்ததுக்கு அப்புறம் பாத்துப்போம். வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது வந்ததுக்கு அப்புறம் பாப்போம். எப்படி போயிட்டு கல்யாண வாழ்க்கை எப்படி உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் வரும்? ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஒரு படம் தான் 2 வருஷம் எடுக்கிறோம். அப்புறம் என்ன? ஆமா, அது நீங்களே அந்த கேள்வி எடுத்து கொடுத்துறீங்க. என்னடா ஏதோ ஒண்ணு மறந்துட்டேன். அதுல 2009 இருந்து 2011 ஒரு படம், 2 வருஷத்துக்கு தான் ஒரு படம்ன்றது உங்களோட ட்ரெண்டான்னு கேட்கணும். ஹீரோ மாறினதுனால அப்படி போச்சு. இப்ப அடுத்த படம் 2015 வந்துருமா 2014 வந்துருமா? சொல்ல முடியாது. சொல்ல முடியாது அப்படின்றீங்க. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ வெரி மச். இந்த படம் மிகச்சிறந்த ஒரு இந்த வருஷத்தோட எண்ட்ல வந்திருக்கு. ஆனா அந்த அடுத்த வருஷம் வரைக்கும் இந்த படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் விஷிங் யூ கிரேட் சக்சஸ் சார். நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கேம் நம்ம 2 பேரும் விளையாடணும். இது கொஞ்சம் சிக்கலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, 5 கேள்வி கேட்பேன். முதல் கேள்விக்கு நீங்க தெனாலி தர்பார் அப்படின்னு பதில் சொல்லணும். இரண்டாவது கேள்விக்கு முதல் கேள்வியோட பதில சொல்லணும். ஆனா பதில் எல்லாமே ஆம் அல்லது இல்ல. ஏன்னா நான் பதிலே சேர்த்து சொல்லுவீங்க. அதுக்கு வந்து எஸ் நோ அப்படின்ற மட்டும் சொன்னா போதும். ஆனா தெனாலி தர்பார்னு ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும் சொல்லணும். ஆமா. ரமணா படத்தின் கதாநாயகன் விஜயகாந்த். தெனாலி தர்பார். ஜெய் அஞ்சலி நிஜமாவே லவ் பண்ணாங்களா? ஓ, கதை அப்படி போகுது. இருக்கலாம். இவன் வேற மாதிரி படத்துல விக்ரம் பிரபு உங்க சொல் பேச்சு கேட்டாரா? இந்த பாலையா ஒரு வாரத்துல திருவிளையாடல நீங்க பதில சொல்லுங்க. இவன் வேற மாதிரி படத்துல விக்ரம் பிரபு உங்க சொல் பேச்ச கேட்டாரா? இல்ல. எங்கேயும் எப்போதும் ஒரு ஸ்பானிஷ் படத்தோட இன்ஸ்பிரேஷனா? இல்ல. இவன் வேற மாதிரி சொன்ன பட்ஜெட்டுக்குள்ள படத்தை முடிச்சிட்டீங்களா? இல்ல. சூப்பர் சூப்பர் சூப்பர், ஃபென்டாஸ்டிக்கா உண்மையை சொல்லி கரகோஷம் ஒன்றை பெற்றுக் கொள்கிறார் சரவணன். தேங்க்யூ வெரி மச் சரவணன் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. ஐ திங்க் யூ டுக் இட் வெரி ஸ்போர்ட்டிவ். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு சத்யா. ஆனா வந்து நீங்க அமைதியா இருந்தது பார்த்தா ஆரம்பத்திலே எல்லாம் சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்தது மாதிரியே தெரிஞ்சிச்சு. நீங்க வந்து பார்த்தோன்னா இதுவா அப்படின்னாரு. என்னன்னா கலாய்ப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. சும்மா வர்றவங்க எல்லாருமே வந்து கலாய்ப்பாங்க. ஏங்க நாங்க அந்த மாதிரிலாம் இல்லைங்க. ரொம்ப குட் பாய்ஸா இருக்காங்க. குட் பாய்ஸா எவ்வளவு நாங்க வந்து டீசென்டா பேசிக்கிட்டு இருக்கிறப்ப கலாய்க்கிறாங்க. ஒரு ரவுண்ட் போனோம்னா அவரே ஓ இந்த ப்ரோக்ராம் ஒரு ரவுண்ட் 2 ரவுண்ட் இந்த ப்ரோக்ராமா அப்படின்னா இது என்ன ஏ போட்ட ப்ரோக்ராமா? இல்லைங்க. சொல்லுங்க உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? தயவுசெய்து எங்க மேல கேஸ் போட்டுறாதீங்க. எதுவும் கமிட் பண்ணல. இன்னும் கமிட் பண்ணல. ஓகே, அடுத்து வந்து இன்னும் சிறப்பான படங்கள் தமிழ்ல மட்டும் வச்சுக்கீங்க. நான் உங்களை கூப்பிடுவேன். இன்னும் சிறப்பான படங்கள் நீங்க தமிழ் சினிமாவுக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திராணி தர்பார்ல வந்ததுக்கு எப்படி இருந்துச்சு கொஞ்ச நேரம்? நல்லா இருந்துச்சு. இப்போ திராணி தர்பார்ல ஒரு பிரேக் எடுத்துட்டு வரலாம். இவன் வேற மாதிரி படத்தோட இயக்குனர் சரவணன் சத்யா இவங்க 2 பேரும் அனுப்பிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க மறக்காம இந்த படத்தை போயிட்டு தியேட்டர்ல போய் பாருங்க அப்படின்றத நான் சொல்ல வேண்டிய கடமை. கண்டிப்பா அந்த படத்தை பார்த்து எப்படி இருக்குது நம்ம டைரக்டர் சரவணன் கிட்ட கண்டிப்பா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் ராண்டி. சின்ன பிரேக் எடுத்துட்டு வரலாம், அவ்வளவுதான். நிகழ்ச்சி இந்த முடியல. ஓகே, ஸ்டே டியூன்ட் டு திராணி தர்பார். Welcome back to Thinali Darbar with me, Randy and Kudichur Boys Band. ரொம்ப நாளா இங்கிலீஷ் மீடியத்திலே படிச்சவன் திடீர்னு ஒரு தமிழ் இன்டர்வியூக்கு போயிருக்கான். எழுத்து தேர்வுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அவனை கூப்பிட்டு வந்து இங்க பாருப்பா திருவள்ளுவரை பத்தி எழுது அப்படின்னு இருக்கான். உடனே இவனு யோசிச்சு பார்த்துட்டு எழுதியிருக்கான் 5 வரியில. முதல் வரி, திருக்குறளை எழுதியது திருவள்ளுவர். 2வது வரி, திருவள்ளுவர் எழுதியதுதான் திருக்குறள். 3வது வரி, வள்ளுவர் எழுதியதுதான் குறள். 4வது வரி, குறளை எழுதியது வள்ளுவர். எல்லாம் முடிஞ்சு போச்சு. 5வது என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்திருக்கான். திடீர்னு யோசிச்சு பார்த்துட்டு இவனுக்கு பஸ்ல போனது ஞாபகம் வந்துருச்சு. திருவள்ளுவர் தமிழ்நாட்டில் ஒரு பஸ் கம்பெனி ஓனரும் கூட. இது மாதிரிலாம் ஊருக்குள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்பா சாமி, திருவள்ளுவர் பஸ் கம்பெனி ஓனர் கிடையாது அப்படின்றத இப்பயாச்சும் எனக்கு ஞாபகம் வச்சுக்க. ரைட், ஓகே. இந்த நோட்ல அடுத்து நம்ம பார்க்க போறது 10க்கு 10.
பாயிண்ட் நம்பர் 1, பக்கத்து வீட்டுல கறி குழம்பு வைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் உங்க வீட்டுல வெறும் ரசத்தை வைக்கிறது. பாயிண்ட் நம்பர் 2, முதல் முறையா ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க போனா அப்படியே சுச்சு போயிடுறது. பாயிண்ட் நம்பர் 3, விஜய கலாச்சிட்டு அவரோட படத்துக்கு முதல் ஷோ போறது. பாயிண்ட் நம்பர் 4, பொது கலைப்பிடம் ட்ரெயின் இங்கெல்லாம் போயிட்டு ஐட்டம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆபீஸ்ல வேலை பாக்குற மேனேஜர் போன் நம்பர் எழுதி வச்சுட்டு வந்துருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 5, என்னதான் நல்லவனா இருந்தா கூட 4 நல்ல நோட்டுக்கு இடையில ஒரு கஷ்டங்க நோட்டு கிழிஞ்ச 10 ரூபாயை வச்சு அப்படியே போட்டுறது. பாயிண்ட் நம்பர் 6, பொண்ணுங்க கிட்ட பேஸ்புக்ல சாட் பண்றதுக்கு தனியா ஒரு பொண்ணுங்க ஐடி கிரியேட் பண்றது. பாயிண்ட் நம்பர் 7, என்னதான் நம்ம டிப் டாப்பா டீசென்டா இருந்தா கூட கையை கழுவிட்டு கர்ச்சீஃப் இல்லனா சுத்து முத்து பாத்துட்டு அப்படியே பேண்ட்டுக்குள்ள கையை விட்டு தொடச்சிடுறாங்க. பயங்கரமான ஆளு பாஸ். சுத்தி பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே எழுதிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 8, எக்ஸாம்ல ஆன்சர் தெரியாதப்ப பக்கத்துல பார்த்து எழுதிடுறது. ஆனா அடுத்த கேள்விக்கு இவனுக்கு ஆன்சர் தெரியறப்போ இப்படி மறைச்சு வச்சுக்கிட்டு. பாயிண்ட் நம்பர் 9, 4 படம் ஹிட் ஆனவனே அடுத்த சீஃப் மினிஸ்டர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேட்டிலையும் வாய்க்கு வந்த மாதிரி உதாரு விடுறது. பாயிண்ட் நம்பர் 10, கேர்ள் ஃபிரெண்ட பார்க்க போனோம் அப்படின்னு சொன்ன உடனே முதல் வேலையா மொபைல்ல இருந்து பிரவுஸ் ஹிஸ்டரி, கால் ஹிஸ்டரி, மெசேஜ், அவுட் பாக்ஸ் எல்லாத்தையும் அழிச்சுட்டு தான் கேர்ள் ஃபிரெண்டே பார்க்க போறது. சோ இன்னைக்கு 10க்கு 10ல ஒரு மனுஷன் என்னென்ன மாதிரி ராதாரித்தனம், குலநரித்தனம், முள்ள மாதிரித்தனம் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10க்கு 10 குணாதிசயங்கள் உங்களுக்கும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் நீங்க பண்றீங்கன்னு அர்த்தம். இப்போ ஆண்டோ இதுல என்னென்ன குணாதிசயம், நீங்க எந்த ரகம் பாஸ்? இதுல அடுத்த விஷயம் கர்ச்சி பிள்ளைகளோட அப்படி தொடச்சிடுறது. ஹலோ பாஸ் பக்கத்துல இருக்க மேல தொலைக்கிறது. ரைட்டு. இப்போ வந்து நம்ம ஊர்ல கரண்ட் ப்ராப்ளம் வந்துருச்சுப்பா. இப்ப ஹீரோக்கள் எல்லாம் வந்து என்னென்ன மாதிரி எல்லாம் பஞ்ச்ல எல்லாம் பேசுவாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அதுல வந்து சிம்பு, நாட்டுல எவ்வளவோ ஊர் இருக்கிறப்போ ஏன் பாஸ் எங்க வீட்டுல மட்டும் கரண்ட கட் பண்றாங்க. அடுத்து வந்து தனுஷ், எங்க வீட்டுல மட்டும் கரண்ட கட் பண்ணா குண்டே ஓடுவேன். அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விலைவாசி அதிகமா இருக்கிறனாலும் அடிக்கடி கரண்ட் போறேன் வாடும் நல்ல வந்து கருத்திருமை இல்ல. அடுத்து கமலஹாசன், 4 பேருக்கு நல்லது கரண்ட் போடுங்க தப்பே இல்ல. அடுத்து நம்ம விஜய், உங்க ஏரியா எங்க ஏரியா 6 ஏரியாலையும் கரண்ட் இல்லடா இல்லடா. அடுத்து நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித், உட்கார்ந்த இடத்துல கரண்ட கட் பண்றவனுக்கும் உயிர் போற அளவுக்கு அந்த வேதனை அனுபவிக்கிறா வித்தியாசம் தெரியும். அது இப்படி வந்து கரண்ட் போறாங்க. இப்படி கரண்ட் பண்ற நான் எங்கேயா சொன்னேன் இவங்க இந்த மாதிரி பேசுவாங்கன்னா ஆரம்பத்தே சொல்லிட்டேன். நான் மிமிக்ரி பண்ணி சொல்றேன். சப்டைட்டில் சொல்லிட்டீங்க. இது அஜித், நம்ம எப்பவுமே நேருமா சோ இப்படி எல்லாம் இவங்க சொல்லிட்டு இருக்கிற இடத்துல நீங்க என்ன கரண்ட் போச்சுடா பஞ்சு எனக்கு சொல்லுவீங்க அப்படின்னா, பக்கத்து வீட்டுல கரண்ட் போயிடுச்சு கட் பண்ணி எட்டி பாடுறா கரண்டே போயிருச்சு என்ன பண்றது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபீல் பண்ணுற நேரத்துல ஒண்ணுமே பிரச்சனை இல்ல, சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு காலையில விடிஞ்ச உடனே வந்து கரண்ட் வந்துடும். ஓகே, ஜாலியா சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் ராண்டி சேயிங் டாடா பை பை. நிகழ்ச்சி பத்தின கருத்துக்களை வழக்கம் போலதான் Facebook பேஜ்ல வந்து தெனாலி தர்பார் பேஜ்ல போஸ்ட் பண்ணலாம். இல்லைன்னா ஆண்டோ பத்தி 4 வார்த்தை நல்லபடியா சொல்லலாம். இப்பெல்லாம் வெளியே பார்த்தா கிருஷ்ணனோட அன்பு தொல்லைகள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது சார் அப்படி அப்படின்னு சொல்றீங்க. அதாவது கூட்டமா இருக்க இடத்துல வந்து இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்றீங்க, டிராபிக் ஜாம் ஆகுது, அதுக்காக சொல்ல வந்தேன். அவ்வளவுதான். பொதுநலன் அப்படின்னு நாங்க சொல்றதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காம நீங்க வந்து பண்ணுங்க. பொதுநலன் கருதி இந்த மெசேஜை வெளியிடுவோம். ராண்டி மற்றும் குடிச்ச ஒரு பாய்ஸ் பேண்ட். டேக் கேர், டாடா பை பை, குட் நைட்.